ஹலோ பேஸ் இப்போ போறது ஒரு இந்திய இளைஞர் அவர் சவுதி அரேபியா போயிட்டு வேலை செஞ்சிருக்காரு. வேலை செய்யும் போது போதைப் பொருள் கடத்தல அந்த சவுதி போலீசாரால கைது செய்யப்பட்டாரு. அதுக்கு பிறகு அவர் சவுதி நீதிமன்றத்தால குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனையும் விதிக்கப்பட்டது. இப்ப அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டதா இல்லையா அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுவும் மரண தண்டனை. அந்த இளைஞரோட குடும்பத்துல எல்லோருமே தன்னுடைய மகன் வருவான், தன்னுடைய கணவர் வருவாரு, தன்னுடைய அப்பா வருவார் அப்படின்னு எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல ஒரு அதிர்ச்சியான தகவலும் அவங்களை வந்து சேர்ந்திருக்கு. ஆனா உண்மையிலேயே அந்த இளைஞர் என்ன சொன்னாரு அப்படின்றது தான் இந்த வீடியோ பார்க்கிறோம். அந்த இளைஞர் சொல்றாரு, என் மேல சுமத்தப்பட்ட அந்த குற்றம் எல்லாமே உண்மைக்கு புறம்பானது, எதுவுமே உண்மை கிடையாது, ஆனா உண்மையிலே நடந்தது இதுதான் அப்படின்னு அவரே கைப்பட எழுதி ஒரு கடிதத்தையும் எழுதியிருக்காரு. அதுல அவருடைய ஸ்டோரி, அவருடைய கதையவும் எழுதியிருக்காரு. அந்த கதையை படிச்சாவே உங்களுக்கு கண்ணீர் கலங்கும், அந்த அளவுக்கு அங்க பயங்கரமான விஷயம் நடந்திருக்கு. சரி, என்னதான் நடந்தது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது உத்தரப்பிரதேசம் மீரட்டை சேர்ந்தவ தான் இந்த ஜேடி ஜுனைத் கூட 3 பேர் அனந்தம்பி பிறந்திருக்காங்க. அதுல மூத்த 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அதுல ஒருத்தர் வந்து போலீஸார், அதாவது இந்திய போலீஸ். ஜேடி கடைசியா திருமணம் செஞ்சுக்கிறாரு. திருமணம் செஞ்சு அவருக்கு 3 குழந்தைகளும் இருக்கு. இந்த நேரத்தில் தான் அவருக்கு குடும்பம் நடத்த போதுமான வசதி இல்ல. சரி, வெளிநாட்டுக்கு போலாம், எங்கேயாவது ஃபாரின் போலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த நேரத்தில் தான் மனைவி ரியானாட்ட சொல்லிட்டு சரி அப்படின்னு அவர் வந்து இங்கிருந்து சவுதி அரேபியாவுக்கு புறப்படுறாரு. இது 2018 நடக்குது. 2018 அவரு சவுதி போய் இறங்குறாரு. பெரிய ஒரு நிறுவனத்துல வேலை கிடைக்குது. அவருடைய சம்பளம் 25,000 ரூபாய் தான், அதாவது இந்திய மதிப்புல 25,000 ரூபாய். இந்த சம்பளம் அவருக்கு போதுமானதா இல்ல. ஒரு வருடமா செய்யறாரு, ஆனாலும் அந்த சம்பளம் அவருடைய குடும்பத்துக்கு போதுமானதா இல்ல. இப்ப அவரு சம்பளம் ஏத்து கேட்கிறாரு, இல்ல முடியாது சொல்லிடுறாங்க. உடனடியா அந்த கம்பெனில இருந்து விலகி வேறொரு கம்பெனிக்கு போறாரு. போஜிக் என்ற அந்த கம்பெனில போய் வேலை செய்யறாரு. இப்ப அந்த கம்பெனில நல்ல சம்பளம் தராங்க. இப்ப அவர் ரொம்ப சந்தோஷமாவே அவரு சம்பளத்தை வந்து வீட்டுக்கு வந்து அனுப்புறாரு. 40,000 கிட்டத்தட்ட சம்பளம் அவர் கிடைக்குது. இப்ப மகிழ்ச்சியாவே வேலையை செய்யறாரு. ஆனா விதி வேறு மாதிரியா நினைச்சிட்டு இருக்கு. அதாவது தன்னுடைய வாழ்க்கையில எல்லாமே சந்தோஷமா வந்து அமைஞ்சிருக்கு, இதுக்கு மேல எந்த கவலையும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே விதி அவர் லாரி ஓட்டுறாரு. அப்படி லாரி ஓட்டு தினந்தோறும் சரக்கு வந்து ஏத்தி இறக்குற வேலை தான் அவருடைய வேலை. இப்ப அவர் செஞ்சுட்டே இருக்காரு. திடீர்னு ஒரு நாள் மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. அந்த ஆக்சிடென்ட்ல நல்ல வேலை அவருக்கு எதுவுமே ஆகல. ஆனாலும் அவருடைய முதலாளி பயங்கரமா கோவப்படுறாரு. அதாவது நீ எப்படி என் வண்டியை நாஸ்தி பண்ணிட்ட, இந்த வண்டிக்கு இப்ப இன்சூரன்ஸ் வந்து முடியாதுன்னு சொல்றாங்க, இப்ப நீ தான் எல்லா பணத்தையும் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இப்ப இவன் வேற வழி இல்லாம முடிச்சிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல தான் அவர் எவ்வளவு எடுத்து சொல்றாரு, ஆனாலும் அவருடைய முதலாளி கேட்கவே இல்லை. இப்ப வாழ்நாள் முழுவதும் வேலை செஞ்சாலும் அந்த வண்டிக்குள்ளான காசை ஜேடியால கொடுக்க முடியாது. இப்ப ஜேடி என்ன பண்றாருன்னா உடனடியா அவரிடம் இருந்து தப்பிச்சு வேற இடத்துக்கு போறாரு. இப்ப வேற இடத்துக்கு போயிட்டு அவருடைய நண்பர் இருக்காரு, அவருடைய நண்பர்கிட்ட போயிட்டு எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தேடுறாரு. இந்த இடத்துல தான் பாகிஸ்தானை சேர்ந்த ஒருத்தர் வந்து அவரோட நண்பரா சேர்றாரு. இப்ப அவர் என்ன பண்றாருன்னா அவரு எனக்கு ஒரு போலீஸ்கார் தெரிஞ்சவரா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிமுகப்படுத்துறாரு. அவங்க சரி பரவாயில்ல, நான் உனக்கு ஒரு வேலை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட நெருங்கி பழகுறாரு ஜேடி. இப்ப நெருங்கி பழகினோடனே இப்ப இந்த நாட்டு போலீஸ்காரரு நம்ம கூட நெருங்கி பழகுறாரு அப்படின்னு மகிழ்ச்சியின் உச்சத்துல இருந்திருக்காரு. அவரை ஒரு தேவதையாவே இவர் பாக்குறாரு. அவரு இந்த பிரச்சனை எல்லாம் சரி பண்ணுவாரு, இதுக்கு மேல நமக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு அவன் நினைக்கிறான். இப்ப வருடங்கள் ஓடுது. இப்ப என்ன பண்றாருன்னா அந்த போலீஸாரு சில வேலைகளை விடுறாரு. கார் எடுத்துட்டு போய் வேற ஒருத்தர் நிப்பாட்டுறது, வேற ஒருத்தர் கொண்டு போறது வரது அப்படின்ற மாதிரி சில வேலைகளை சொல்றாரு. அதையும் செய்யறாரு. இந்த நேரத்துல அவருக்கு பிரச்சனை படிப்படியா குறையுது. இப்ப ஜேடிக்கு அந்த போலீஸ்காரர் பணம் இஷ்டம் போல தர்றாரு. ஜேடிக்கும் புரியல எதனால இவ்வளவு பணம் தர்றாரு அப்படின்னு ஜேடிக்கும் புரியல. இருந்தாலும் அந்த சவுதி போலீஸ் ஒவ்வொரு முறையும் இவர் லாரி எடுத்துட்டு போகும்போதும் அவரு பணம் அளவுக்கு அதிகமா தர்றாரு. நமக்கு ஒரு தேவதை கிடைச்சிருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவரும் வந்து வண்டி எடுத்துட்டு போயிட்டு அவர் சொல்ற இடத்த விடுறது போறது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இப்ப அந்த போலீஸ்காரர் ஒரு பை வந்து கொடுக்குறாரு. அந்த பையில என்ன இருக்குன்னு தெரியாது, ஆனா தினந்தோறும் அதை கொண்டு போறாரு. அதை கொண்டு போயிட்டு அங்க எங்க டெலிவரி பண்ணுமோ அந்த இடத்துல டெலிவரி பண்ணிட்டு வரும்போது அவருக்கு அளவுக்கு அதிகமா காசு தராரு. அதாவது ஒரு முறை போகும்போதும் 50,000 1,00,000 ரூபாய் அப்படின்னு நம்ம இந்திய நாட்டு காசு தராரு. இப்ப இதையும் ரொம்ப சந்தோஷமா வந்து ஏத்துக்கிறாரு. அந்த போலீஸ்காரர் கூட ரொம்ப நெருக்கமா வராரு. இப்ப நாட்கள் ஓடுது. இப்ப எப்பயாவது ஒரு முறை அந்த பையில என்னதான் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனாலும் இல்ல வேண்டாம், இந்த நாட்டு சட்டப்படி இது வந்து தப்பு. அது மட்டும் இல்லாம இவர் ஒரு போலீஸ்காரர் தானே, போலீஸ்காரர் எந்த ஒரு தப்பான விஷயத்தையும் நமக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இவரும் வந்து தொடர்ந்து அதை செஞ்சுட்டே இருந்திருக்காரு. இப்ப திடீர்னு ஒரு நாள் இதே போல கார்ல பாத்துல இருந்து எடுத்துட்டு போறாரு. பின்னாடியே போலீஸ் வேன் துரத்திட்டு வருது. இப்ப அவருக்கு உண்மையே புரியல. திடீர்னு அவரு வண்டியை வந்து நிப்பாட்டுறாரு. அடுத்த நிமிஷம் போலீஸும் எல்லாமே சரசரன்னு இறங்கி வந்து அந்த வாகனம் முழுவதும் செக் பண்றாங்க. அவருடைய பாஸ்போர்ட்ல இருந்து அவருடைய அனைத்து விஷயங்களையும் வாங்கி பாக்குறாங்க. எல்லாம் சரியா இருக்கு. இப்ப அவருடைய கைப்பையில இருந்திருக்கு. அந்த கைப்பையில என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. பையை காட்டுறாரு. அந்த பையில ஒரு அட்ரஸ் மட்டும் இருக்கு. இப்ப நேரா பின்னாடி வந்து அந்த வாகனத்துல உள்ள சூட்கேஸ் திறந்து பாக்குறாங்க. அங்க துணிகளுக்கு இடையில மருந்து வந்து இருக்கு. அதுவும் வெள்ளை கலர்ல இருக்கு. இதை பார்த்து அந்த போலீஸ்காரர் எல்லாமே என்ன போதைப் பொருள் கடத்துறியா அப்படின்னு கேக்குறாங்க. இவருக்கு எதுவுமே புரியல. இல்லங்க நான் எதுவுமே பண்ணல, இவர் இது மாதிரி கொடுத்தாரு, நான் அதை வந்து கரெக்டா கொண்டு வந்து சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எவ்வளவு நாளா பண்ற அப்படின்னு எல்லாமே கேக்குறாங்க. இவரும் விஷயத்தை சொல்றாரு. ஆனா அதே நேரத்துல அந்த போலீஸ்காரர் யாருன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரர் வந்து அழைச்சிட்டு வராங்க. அந்த போலீஸ்காரர் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி அவரும் கையை விரிச்சிடுறாரு. இப்ப ஜேடிக்கு பயங்கர அதிர்ச்சி. என்னதான் நடக்குதுன்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப சிக்கனது அந்த பாகிஸ்தானை சேர்ந்த
சேர்ந்தவரும் இவர் தான். இப்ப பாகிஸ்தானை சேர்ந்தவர்கிட்ட எந்த ஒரு மருந்துமே இல்லை, ஆனா மருந்து வந்து இவர்கிட்ட தான் வந்திருக்கு. இப்ப விசாரணை நடைபெறுது, எல்லாருமே தப்பிச்சிடுறாங்க. இப்ப ஜேடி மட்டும் மாட்டிக்கிறாரு. சவுதி ஜெட்டா நகர்ல இந்த வழக்கு நடைபெறுது. 2023 ஜனவரியில இவர் வந்து பிடிக்கிறாங்க. அதே நேரத்தில் 2024 டிசம்பர் 4ஆம் தேதி தீர்ப்பு வெளியாகுது. அதுல மரண தண்டனை உறுதி செய்யப்படுது. இதை கேட்டு அவர் ஒரு நிமிஷம் உறைஞ்சிடுறாரு. என்ன நடக்குதுன்னு தெரியாம சில விஷயம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு, ஆனாலும் இதுல என்ன இருக்குன்னு தெரியாம நான் வந்து செஞ்சிட்டு இருந்தேன் அப்படின்னு எவ்வளவு எடுத்து சொல்லியும் எந்த ஒரு பலனும் இல்ல. அவருக்கு மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் வச்சிருந்த அந்த போதைப்பொருளோட மதிப்பு விலைமதிப்பு இல்லாதது. அதாவது வச்சிருந்தது 400 கிராம் ஒரு பாக்கெட்டு, 300 கிராம் ஒரு பாக்கெட்டு. அதோட மதிப்பு இந்திய மதிப்புல 400 கோடி 500 கோடி அப்படின்னு சொல்றாங்க. இது உறுதி செய்யப்பட்ட உடனே அவருக்கு தூக்கு தண்டனையும் நிறைவேற்றப்படுது. இதை கேட்டு ஒரு நிமிஷம் கலங்கி போய் நிற்கிறாரு. அவர் என்ன கதறினாலும் எந்த ஒரு வேலையும் ஆகாது. இந்த இடத்துல தான் அவரு உடனடியா இந்தியாவிட்ட உதவிக்கு நிற்கிறாரு. சவுதி அதிபர் வந்து இந்தியாவுக்கு வந்த பிறகு எத்தனையோ முறை மனு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு எல்லோரும் காத்துட்டு இருக்காங்க. ஆனாலும் அதற்கான நேரம் வந்து வந்ததா இல்லையான்னு தெரியல. இப்ப தற்போது தண்டனை உறுதி செஞ்ச பிறகு அவர் ஒரு கடிதத்தை எழுதியிருக்காரு. அவருடைய ஸ்டோரி எல்லாம் சொல்லி, அதாவது அன்பான இந்திய மக்களே, நீங்க இந்தியாவிலே இருங்க, இந்தியாவிலே முடிஞ்சவரை வாழ முயற்சிங்க. சொந்த மண்ணில் உங்களுக்கு 10 ரூபா கிடைச்சாலும் அதை பொக்கிஷமா நினைச்சு வாழ பழகிக்கொள்ளுங்க. அப்படி வெளிநாடு போகணும்னு நினைச்சா எந்த ஒரு தவறுலையும் மாட்டிக்கொள்ளாதீங்க. என்ன போல தெரியாம மாட்டிக்கிட்டீங்கன்னா பெரிய ஒரு விளைவுகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதாவது உங்களுக்கு கம்பெனி பிடிக்கல அப்படின்னா ஊரு கிளம்பி போயிடுங்க. ஆனா இப்படி வந்து ஏதாவது தெரியாதனமா செய்ய போய் பெரிய விளைவுல மாட்டிக்கிட்டீங்கன்னா அது எவ்வளவு பெரிய விளைவுல கொண்டு விடுன்னு நீங்க என்னுடைய லைஃப்ல வந்து பார்த்திருப்பீங்க. இது போல என்ன போல ஒருத்தர் 2 பேர்ல இங்க 100 பேர் இது போல வந்து மாட்டி கிடக்குறாங்க. இது உண்மையிலேயே உங்களுக்கு அதிர்ச்சியா இருந்தாலும் அதுதான் உண்மை. அதனால முடிஞ்சவரை உங்க நாட்டிலேயே நலமா இருங்க அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு. அவருடைய மரண நாள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதனால முடிஞ்சவரை இந்தியாவிலேயே வந்து வாழ பழகிங்க. எல்லாமே நல்லதா நடக்கும்.